வெல்கம் டு இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா பவர்ட் பை சென்னைஸ் மென்ஸ் அண்ட் விமென்ஸ் பிரீமியம் வியா கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். ஆக்சுவலாக 2000க்கு பிறகு தமிழ்நாடு அப்படிங்கிறது இன்னைக்கு 2016 நம்ம இருக்கோம். இந்த 16 வருஷத்தில் பெரிய அளவுக்கு இக்கானமியில் வளர்ந்துருக்கு. அப்படி நம்ம கவனிச்சுட்டே வந்தோம்னா அதோட க்ரோத்தை கிட்டத்தட்ட ஒரு டாப் 3 ஸ்டேட்ஸுக்குள்ளே நம்ம எப்போதுமே வந்துகிட்டே இருக்கோம். இந்த இண்டிகேட்டர் ஒரு பக்கம் அப்படி டாப்பில் அடிச்சுட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் நமக்கு ஒரு பேச்சு நடந்துகிட்டே இருக்குது. நாமெல்லாம் இப்போ முன்ன மாதிரி ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னு ஒரு குரல் ஒரு பக்கம் ஒழிச்சிட்டே இருக்குது. ஆரோக்கியமாக இல்லை. அதே நேரம் இன்னொரு பக்கம் நம்ம காதில் என்ன விழுதுன்னா, முன்ன விட இப்போல்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கோம்ப்பா. ஆக்சுவலாக மிடில் கிளாஸுக்கு அப்பப்போ இந்த சந்தேகம் வந்து போகுது. நம்மளாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு ஒரு நேரம் அவங்களே நினைக்கிறாங்க. அப்புறம் அவங்களே கொஞ்சம் நேரம் கழிச்சு இல்லை இப்போல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாகவே இல்லை, ரொம்ப வீக் ஆகிட்டோம் அப்படின்னு மாற்றி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இளைஞர்களை கவனிக்கிற போது முன்ன விட அவங்க ஃபிட் அண்ட் ஹெல்த்தியாக இருக்க மாதிரி ஒரு கருத்து சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, இப்போ பயலெலாம் ரொம்ப பூஞ்சியாக இருக்காங்க. இந்த 2 கருத்தும் தமிழ் மிடில் கிளாஸ் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த ஹெல்த்துங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நாம் ஆரோக்கியமாக இருக்கமா இல்லையா அப்படிங்கிறதான் ஒரே மைய கேள்வி. என்னுடைய முதல் கேள்வி, இந்த பக்கத்தில் இருக்கவங்களாம் எப்படி ஹெல்த்தாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஓகே. இந்த பக்கம் ஹெல்த்தாக இருக்குன்னு நினைக்கிறவங்க ஓகே. அப்போ முதல்ல ஃபஸ்ட்டு உங்களை தான் பிடிக்கும். இதையெல்லாம் எனக்கு பார்க்குறப்போ, இந்தந்த காரணிகளை பார்க்குறப்போ அல்லது இந்தந்த சிம்டம்ஸை இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறப்போ நம்மலாம் ஹெல்த்தாக தான்ப்பா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படின்னா எதையெல்லாம் பார்க்குறப்போ, எந்தெந்த சைனையெல்லாம் பார்க்குறப்போ ஹெல்த்தாக இருக்கிறதா உங்களுக்கு தோணுது? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டாக்டர்ஸ் இருக்காங்க, இந்த பக்கமும் டாக்டர்ஸ் இருக்காங்க, பின்னால் பொதுமக்கள் இருக்காங்க, மிடில் கிளாஸ் இருக்காங்க. டாக்டர் முருகன் வந்திருக்காரு, அவர் சார் குகநாதன் வந்திருக்காங்க, இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம அப்புறமா போவோம். ஓகே. முதல்ல அப்படி மேலே இருந்து ஆரம்பிங்க. எது கொடுங்க. எந்த சயின்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறப்போ, எந்த விஷயங்களெல்லாம் பார்க்குறப்போ நம்ம ஹெல்த்தியாக இருக்கோம்ப்பா அப்படின்னு நினைக்குது? சார் ஃபர்ஸ்ட் திங் முன்னாடிலாம் கூண்டு விழுந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஊருக்குள்ள. கூன் விழுந்த பாட்டிங்க இருப்பாங்க. இப்போ கூன் விழுந்த பாட்டிங்களே பார்க்க முடியறது இல்லை. 2வது விஷயம் பல்லு எடுத்துக்கலாம். இப்போ கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் கிராமத்தில், எங்கள் பக்கத்து கிராமத்தில், அது பக்கத்தில் இருக்க எல்லா கிராமத்துலையும் எல்லாரோட பல்லுமே ப்ரௌனிஷாக இருக்கும். என்னோட பல்லும் அப்படி தான் இருக்கும். ஸோ ஆனால் இப்போ பார்க்குற எந்த குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி ப்ரௌனிஷாக இல்லை, அந்த ஃப்ளூரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ப்ராப்ளம் நான் பார்க்குறதே இல்லை. இது ஒரு பெஸ்ட் சைனாக சொல்லலாம். அதுக்கப்புறம் நிறைய வயசானவங்களை பார்த்தோன்னா அவங்களோட காலோட ஷேப்பே மாறி இருக்கும். ரொம்ப ஒருவேளை சூப்பினேட்டட் ஃபுட்டாக இருக்கும், இல்லை ரொம்ப ப்ரொனேட்டட் ஃபுட், விரலெல்லாம் ஒரு பக்கம் திரும்பி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம யாருமே பார்க்க முடியறதே கிடையாது. ஸோ கிராமங்களில் இது எல்லாமே ரொம்ப ப்ரொனாமினண்ட்டாக பார்க்குற விஷயங்கள். பட் இப்போ வளர்ந்து வரும்போது இந்த விஷயங்கள் பார்க்க முடியறதே இல்லை. இந்த ஜெனரேஷன் கிராமங்களில் பார்த்த விரல்கள் வளைந்த பாட்டிகள், அப்புறம் பல்லுல காரை விழுந்த மாதிரியான மனிதர்களை இப்போ அதிகமாக பார்க்க முடியல. ஓகே. ஸோ ஹெல்த்தியாக இருக்கதான் நீங்கள் நினைக்கிறீங்க. வேற சார், எல்லா ப்ராடக்ட்லேயும் அதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படின்ற லேபிள் இப்போ எல்லா ப்ராடக்ட்லேயுமே போயிருக்கு. அதை பார்க்கும் போதே நமக்கு தெரியுது இல்லையா சார், நம்ம அந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டோம். சும்மா கண்டதையும் வாங்காமல் நம்ம என்ன வாங்க போகிறோம், அதில் என்ன இருக்குது அப்படின்ற அவேர்னஸே இப்போ நம்மளோட ஹெல்த். இப்போ நான் சாப்பிட்றது என்னன்னு எனக்கு தெரியும். அதுவே ஒரு ஹெல்த்தி சைன் தான். ஆமாம். சேம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கின், the texture of the skin has improved. ஓகே. முன்ன அந்த டெக்ஸ்சர் கொஞ்சம் ரஃப்பா இருக்கும், இப்போ ரொம்ப ஸ்மூத் அண்ட் சில்கியா இருக்கு. ஓகே. ஸ்கின் டெக்ஸ்சர் மாறி இருக்கு, நம்மளே இதை ஃபீல் பண்றோம். ரைட். ஈவன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லையுமே சுகாதார கழகம்ன்றத ஒரு ப்ராக்டிஸாகவே இப்போ வச்சுருக்காங்க. வெதர் கிளாஸ் கிளென்லினஸ், ஸ்கூல் கிளென்லினஸ், டாய்லெட் ஹேபிட்ஸ், அதுக்கப்புறம் வீக்லி உங்களோட நெயில்ஸ் கட் பண்ணிட்டு வரீங்களாங்கிற செக்அப், தினம் குளிச்சுட்டு வராங்களா அப்படிங்கிற ஒரு இது கண்ணோட்டம் இருக்குது. அதுக்கப்புறம் ஜென்ரலாகவே நீட்டாக வராங்களா அப்படிங்கிற இதை மானிட்டர் பண்ணுறாங்க ஈவன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயே. அதில் 1 month ஒன்ஸ் அதுக்கு ரேட்டிங்ஸ் இருக்குது. 3 star ரேட்டிங், 2 star ரேட்டிங், 1 star ரேட்டிங்னு இருக்குது. அதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. எவ்ரி 6 months ஒன்ஸ் உங்களோட ஐ செக்அப் இருக்குது. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு எவ்ரி டைம் அதில் ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் கம்பல்சரியாக அவங்களுக்கு கிளாஸஸ் ஆஃபர் பண்ணுறாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டே.